என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். கொஞ்ச நாளாக பங்குச்சந்தை பற்றி மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டுன்னு இருந்தோம். அரசியல் பற்றி எதுவும் பேசலை. இப்போ எலெக்ஷன் வருது, ஒரு அரசியலே ரொம்ப சூடாக இருக்குது. ஏதோ நம்ம பங்குக்கு கொஞ்சம் அரசியல் பற்றி பேசுவோம், அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ தலைப்பு நொறுங்குகிறதா விஜயின் இமேஜ், ஹீரோ இமேஜ். நான் முதல்ல ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு ஹீரோ, ஒரு சூப்பர் ஹீரோ, அவருடைய வீட்டில் காசு திருடு போயிடுது. இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு 25,000 ரூபாய் திருடு போயிடுது. உதவியாளர்கள்லாம் வராங்க, சார் நம்ம வீட்டில் 25,000 திருடு போச்சு, கமிஷனர் முதல் கொண்டு நம்முடைய ஃபேன் தான், ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம்னா அதிரடியாக வந்து திருடனை பிடிச்சி நமக்கு அந்த 25,000 மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் அது ஹீரோ என்ன சொல்கிறாரு, போனால் போது விட்டுருங்க அப்படின்னா, எதுக்காக சார் 25,000 ரூபாய் விடணும்? அப்போ அதுக்கு என்ன சொல்லுவார் ஹீரோ, இந்த செய்தி நாளைக்கு பின்னைக்கு வெளியே தெரிஞ்சதுன்னா தன்னுடைய சொந்த காசையே காப்பாற்ற முடியாத இவன் நம்ம வீட்டில் திருடு போனால் நம்மளை எப்படி வந்து காப்பாற்றுவான்? யார் வீட்டில் ஒரு பொருள் திருடு போனாலும் நாம் போய் அந்த திருடனை அடித்து உதச்சி அந்த பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றது தான் அந்த சூப்பர் ஹீரோவோட இமேஜ். ஆனால் நம்ம வீட்டிலே திருடு போச்சு, நம்ம பணத்தையே பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒர்க் இல்லை அப்படின்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் இமேஜ் உடஞ்சி போயிடும். அது உடஞ்சி போச்சுன்னா நம்முடைய சினிமாவுடைய கேரியர் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த 25,000 ரூபான்றது நம்ம அடுத்த ஒரு படத்துக்கு அட்வான்ஸாகவே வாங்கிடலாம், அதனால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். இது ஏதோ ஒரு காலத்தில் இந்த குமுதம்னு ஒரு பத்திரிகை வருது, அதில் ஒரு பக்க கதைகள் அப்படின்னு வரும், அதில் படித்த ஒரு கதை. அது எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு சினிமா நடிகனாக இருந்து அது அரசியலுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இமேஜ், ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் சொல்ல முடியாது, அது ரஜினி தான், சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற இமேஜ், அந்த இமேஜை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ஆனால் எப்பவுமே நம்ம சினிமாவில் கூட பார்ப்போம், ஒரு வில்லனை வந்து நேரடியாக வந்து தாக்க மாட்டாங்க ஒரு ஹீரோ. முதல்ல வில்லனுடைய அடியாட்களெல்லாம் வெட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும், வில்லனுக்கு வந்து நமக்கு துணை இல்லை, தனிமையாக இருக்கணும் அப்படின்போது கடைசியாக தான் வந்து அந்த வில்லனை அட்டாக் பண்ணுவாங்க. அதை போல தான் ஒரு ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து ஒரு அரசியலுக்கு வந்தால் முதல்ல அவரை யாரும் கை வைக்க மாட்டாங்க, முதல்ல அவருடைய இமேஜ், சூப்பர் ஹீரோ இமேஜ் மேலே கை வைப்பாங்க. அதுதான் வந்து இப்போது ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்குது. நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா தம்பி, உன்னோட படம் இங்கே ரிலீஸ் ஆகாது எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போது சமீபத்தில் வந்திருக்கிற செய்தி, கனடாவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லிட்டாரு, ஏப்ரல் 30ஆம் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னாக்கா, ஒரு சேலத்தில் பேசுகிறாரு இவர், ஏனி நான் முதலமைச்சர் ஆயிட்டால் நான் வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக எந்த எல்லைக்கு வேண்டாலும் என்னால் போக முடியும். எப்படி எந்த எல்லைக்கு போவார் இவர்? கூட எதிர்கட்சிகள்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பாஸ் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லையை தாண்டி வெளியே வாங்க பாஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற கம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல அந்த எல்லையை தாண்டி முதல்ல வெளியே வாங்க, அப்புறம் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறத பற்றி நம்ம யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விசு படத்தில் வரும், அவருக்கு அவர் பையனுக்கு சண்டை வந்துடும், வீட்டுக்கு நடுவிலே ஹால்லேயே ஒரு கோடு போட்டுருவார், இதுதான் எல்லை, இதை தாண்டி நீயே வரக்கூடாது, இதை தாண்டி நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவர் கம்பவுண்ட் செவர்லேயே ஒரு கோட்டை போட்டுட்டு, இதை தாண்டி நானும் வரமாட்டேன், இதை தாண்டி செய்தியாளர்கள் யாரும் நீங்களும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு வாழறவர் இவர் எப்படி எந்த எல்லையும் போவார்? அந்த புலி படத்தில் வரும் பாருங்க, ஒரு வில்லனை வந்து அப்படியே காலில் பிடிச்சிக்கின்னு ஐயா ஐயா நம்ம விட்டுருங்கன்னு, அந்த அளவுக்கு எல்லைக்கு போவாரா இவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இவருடைய சொந்த படம், இவரை நம்பி 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி மொத்தம் படம் எடுத்துருக்கிறான். அந்த படம் ரிலீஸ் ஆக முடியல. 500 கோடி ரூபாய் படம் ஒரு மாதம் டிலே ஆச்சுனாலே அதுக்கு வட்டியிலேயே உங்களுக்கு ஒரு 15 கோடி 20 கோடி நஷ்டமாயிடும். கோடிக்கணக்கில் தினமும் நஷ்டமாயிட்டு இருக்குது. இது உங்களுடைய படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே உங்களால் எந்த எல்லைக்கும் போக முடியல. சரி, புலி படத்துலையாவது ஏற்ற உடனே காலில் விழுந்துட்டாரு, சரி பரவாயில்ல, அது ஓகே. அதையாவது இங்கே செஞ்சுருக்கலாம்ல. ரொம்ப வீராவேசமாக போய் கோர்ட்டில் கேஸை போட்டார். இப்போ என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடணும். இவர் என்ன பண்ணார், கீழ் கோர்ட்டுக்கு போனார்,
அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போனார், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்லேருந்து இன்னும் தீர்ப்பு வரல. ஒரு போராடணும்னு முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் போராடணும். ஆனால் என்னைக்கோ ஒரு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க, இது இது தப்பு தான், இது உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கைவிட்டலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி நமக்கு ஒரு ஒரு இது கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல இவருக்கு எதிராக தீர்ப்பு வரல, ஹைகோர்ட்ல இருந்து இவருக்கு எதிராக தீர்ப்பு வரல. ஆனால் என்ன பண்ணாங்க, கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. கேஸை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப போய் சென்சார் போர்டு காலிலே விழுந்து, ஐயா நீங்களே கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கெத்தாக சொல்கிறாங்க சென்சார் போர்டில், தம்பி நீ போயிட்டு வா, எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிந்ததுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவருடைய சொந்த பிரச்சனைக்கு இவர் எந்த எல்லைக்கும் போகாதவர், தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு இவர் எப்படி எந்த எல்லைக்கு போவார்? இவருடைய சொந்த பிரச்சனைக்கு இவர் வீட்டை விட்டே வெளியே வராதவர் மற்றவங்க பிரச்சனைக்கு எப்படி போவார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர் பேசின ஒரு பேச்சு வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு. அவருடைய கூட்டணி கட்சியினரே வந்து அதை வந்து இவர் பேசினது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயத்த வந்து நான் நயினார் நாகேந்திரன் பாராட்டலாம், யாரும் எழுதி கொடுத்து அவர் பேசலை. ஏன்னா இது யாராவது எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் அவர் பேசுனது தப்பாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் யாரும் எழுதி கொடுத்தனதான் அவர் பேசலை அப்படிங்கிறது வந்து இங்கே நிறுவனமாயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து விஜயால் அதை சொல்ல முடியாது. யாரை எழுதி கொடுத்து நான் பேசலை அப்படின்னு அவரால் சொல்லுங்கள். யாரோ எழுதி கொடுத்து தான் பேசுகிறாங்க. எழுதி கொடுக்குறவங்களுக்கும் ஒன்றும் தெரியலன்றது வேறு விஷயம். எப்படிலாம் பாருங்கள், நீங்களாம் வந்து மற்றவங்க ஆரம்பித்த கட்சியில் நீங்கள் தலைவராக வந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்க. நான் பாருங்கள், நான் சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்கள் சொந்தமாக கட்சி ஆரம்பித்து 1% ஓட்டை வாங்குங்க. சரி, அப்போ சீமான் வந்து யார்? சீமான் வந்து யார்? அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்து சீமான் வந்து தலைவராக வந்தாரா? சீமான் சொந்தமாக தான் கட்சி ஆரம்பித்தார். அவர் 1% ஓட்டு வாங்கலையா? அவர் முதல் எலெக்ஷன்லேயே 1% ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த எலெக்ஷனில் அந்த 1 வந்து 4 ஆகி 5 ஆகி 6 ஆகி 7 ஆகி 8.2% அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ ஒத்துக்கிறீங்களா? அப்போ நீங்கள் சொந்தமாக கட்சி ஆரம்பித்து 1% ஓட்டு வாங்கி காமிங்க அப்படின்னீங்களே, இப்போ சீமான் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. அப்போ ஒத்துக்குங்க, சீமான் ஒரு நல்ல தலைவர்னு ஒத்துக்குங்க. ஒரு நல்ல தலைவர் ஆல்ரெடி இருக்கிறார்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க? இந்த நிறைய பேர் இந்த உருட்டுறதெல்லாம் எப்படி உருட்டுறாங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகளுங்க. 2 கட்சிகளும் பிடிக்காதவங்க எல்லாரும் வந்து புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, விஜய் வரட்டுமே அப்படின்றாங்க. புதுசாக ஒருத்தர் வரட்டுமேன்றது நியாயம். அது என்ன விஜய் தான் புதுசா? ஏன் சீமான் புதுசு இல்லையா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 கட்சியுமே பிடிக்காதவர்களுக்கு வந்து ஒருத்தர் ஓட்டு போடணும்னு சொன்னால் அது சீமானுக்கு தான் ஓட்டு போடணும். விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடணும்? ஸோ இப்போ என்னன்னா, திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகள் தானே. சரி, அப்போது நான் கேட்குற கேள்வி, இது வரைக்கும் ஊழல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு குறையை நீங்கள் சீமான் கிட்ட காண முடியுமா? ஏதாவது ஊழல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு குறையை வந்து விஜய் கிட்ட காண முடியுமா அப்படின்னா, சீமான் கிட்ட எந்த ஒரு ஊழலையும் நீங்கள் காண முடியாது. ஆனால் விஜய் கிட்ட காண முடியும். செங்கோட்டையன் இவர் இதில் தான் இருக்கிறாரு, கட்சியில் தான் இருக்கிறாரு. செங்கோட்டையன் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிற எத்தனையோ பேரை வந்து இவர் வந்து கட்சியில் சேர்த்துன்னு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு முதலமைச்சராகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது தவிர ஊழலை ஒழிக்கணுன்றதுலாம் கண்டிப்பாக கிடையாது. அப்போல்லாம் இருந்திருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்களை இவர் வந்து கூட சேர்த்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் இந்த நயினார் நாகேந்திரன் பிரச்சனைக்கு வரும். அவர் நயினார் நாகேந்திரன் வந்து ஒரே ஒரு சின்ன தவறு தான் பண்ணிட்டாரு. எப்பவுமே நம்ம யாராவது ஒருத்தரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவங்கள மட்டும்தான் அட்டாக் பண்ணணும். ஸோ அவங்கள நம்ம அட்டாக் பண்ணும்போது அது வந்து மற்றவங்கள பாதிச்சிடக்கூடாது. அது வந்து கோலேட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நயினார் நாகேந்திரன் வந்து விஜயை பற்றி மட்டும்தான் ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அப்போ என்ன பண்ணிருக்கணும், அது வந்து வேற யாரையும் தாக்காமல் பார்த்துக்கணும் இருக்கணும். இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வார்த்தை இப்படி சொல்லிடணும், இவர் வந்து நடிகைகள் வீட்டிலேருந்து வெளியே வரட்டும் முதல்ல இவர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அந்த யாரும் வந்து அது வந்து ஒரு பெரிய அது வந்து விஜயை தாக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் விஜயை தாண்டி யாரையும் தாக்குறோம், ஏன்னா எந்த நடிகை அப்படின்ற பேரை நம்ம சொல்லலை. ஆனால் இவர் இங்கே பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நடிகையோட பெயரை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அதுதான் வந்து இப்போது நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக திரும்பி இருக்குது.
அது என்னதான் திரும்பினாலும் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்ட்டு ஒரு பிஜேபியிலேருந்து அவங்க எது பேசினாலும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிரும். அதில் நயனா நாகேந்திரன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை வந்து அவர் தவிர்த்திருக்கலாம். த்ரிஷான்ற ஒரு வார்த்தையை தவிர்த்துட்டு அவர் ஒரு முதல்ல நடிகையோட வீட்டிலேருந்து இவர் வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது வந்து விஜயை மட்டும் தாக்குற மாதிரி இருந்திருக்கும். ஒரு 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 நடிகையை வந்து தொடர்பு படுத்தாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஜயை பற்றியோ தாவேக்காவை பற்றி பேசிட்டிங்கன்னா அசிங்கமாக வந்து திட்டுவானுங்க, கேவலமாக திட்டுவானுங்க இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸு. ஆனால் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எவனாவது இன்னைக்கு வரைக்கும் நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே பேசியிருக்கிறாங்க. இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எவனாவது இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்கிறானுங்கன்னா நான் தைரியம் கிடையாது. ஏன்னா இவங்க தான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிற ஆளுங்கள்ல, எதுக்கு காலில் விழுறதுக்கு. பிஜேபி எதிராக வந்து இவனுங்களெல்லாம் வந்து ஒன்றும் பேசவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. அதுதான் உண்மை. ஒரே வார்த்தை கேட்குறேங்க, விஜயை பற்றியும் த்ரிஷாவை பற்றியும் பேசுகிற நயனார் நாகேந்திரன் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் பின்னோக்கி போங்க. இன்னைக்கு விஜய் இருந்த இடத்துல எம்ஜிஆர் இருந்தாரா? இன்னைக்கு த்ரிஷா இருந்த இடத்துல ஜெயலலிதா இருந்தாங்களா? இது உண்மையா இல்லையா? இதை பற்றி பேசுறதுக்கு நயனார் நாகேந்திரன் தைரியம் இருக்குமா? ஏன்னா அவர் அந்த கட்சியில் தானே இத்தனை ஆண்டு காலமாக இருந்தார். எத்தனை ஆண்டு காலமாக அவர் அதிமுகவில் இருந்தார்? அதிமுக அமைச்சராக இருந்தார். ஏங்க அதை பற்றி பேசக்கூடாதா அப்படின்னு ஏதாவது ஒரு தாவைக்கல வர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுவானுங்களா? முதல்ல அவனுங்களே அந்த அளவு அறிவு இல்லைன்றது வேற விஷயம். பட் அறிவு இருந்தாலுமே தைரியம் கிடையாது. எப்படி இன்னைக்கு சென்சார் போர்டு காலில் விழுந்து ஐயா நாங்கள் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிறோம், எப்படியாவது எங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு விட்டாங்களோ, அந்த ஒரு தைரியத்தோடு தான் அந்த எந்த எல்லைக்கு வேணாலும் போய் காலில் விழுந்து சமாதானமாக போவாங்களே தவிர எதிர்த்து பேச மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ என்னன்னா வந்து ஒரு அந்த திரைப்படத்தில் ஒரு செய்தி வரதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. ஏதோ அமைச்சர்களெல்லாம் வந்து இவர் சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் அது அப்படின்ட்டு. ஸோ எம்ஜிஆர் பற்றி நான் வந்து இப்போ ஏதோ ஒரு தவறாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேனே தவிர, உண்மையிலே வந்து ஒரு மனிதர்களை நீங்கள் எப்படி எடை போடணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து. எம்ஜிஆர் வந்து ஒரு சிறந்த நிர்வாகியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதை அத்தனையாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அவர் ஒரு மனிதராக, ஒரு தனி மனிதராக அவர் வந்து ஒரு மாபெரும் மனிதர், சாதாரண மனிதர் கிடையாது. ஒரு மாபெரும் மனிதர். அவருடைய எண்ணங்கள் ஒரு நல்ல எண்ணங்கள், ஏழைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த வள்ளல், தான தர்மம், அந்த ஒரு நல்ல விஷயம். அவர் எத்தனை கெட்ட விஷயம் இருந்தாலும் அது அத்தனையும் அழுத்திட்டு இது மட்டும்தான் அவருக்கு மேலே இருந்தது. அதனால தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அதனால் வந்து நான் வந்து எம்ஜிஆரை குறை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நாளைக்கு அதிமுக சார்ந்தவங்களாம் நம்மளை கடிக்கிறதுக்கு வந்துடாதீங்க. எம்ஜிஆர் மேலே உண்மையிலேயே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்களுக்கும் ஒரு சில வீக்னஸ் இருக்கும் அப்படின்றது அது வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதை நான் தவறு அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூந்தல் இருக்கிறவ அள்ளி முடிகிறான்னு உனக்கு என்ன அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வசதி இருக்குது, சில தவறுகள் செய்கிறாங்க. அதை பற்றி நமக்கு என்ன வந்தது? நாட்டுக்கு அவங்க நல்லதை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கணும். அந்த நாட்டுக்கு எம்ஜிஆர் வந்து நல்லது தான் செஞ்சார், அல்லது குறைஞ்சபட்சம் செய்யணும்னு நினச்சார். அவர் செய்ய முடியாமல் போயிருக்கலாம், அது வேறு விஷயம். அவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியெல்லாம் பெருசாக இல்லை, பல குறைகள் இருந்தது. பட் இருந்தாலும் அவருடைய அந்த வள்ளல் குணம், அந்த ஒன்று மட்டுமே வந்து ஒட்டுமொத்த நெகட்டிவும் சாச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து எம்ஜிஆரை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். நான் எம்ஜிஆரை பற்றி ஒரு தவறாக சொல்லிட்டேன்ட்டு நிறைய பேர் நம்ம மேலே வருத்தப்படுவாங்க. ஸோ அதே போல் இந்த சேலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தலைவருக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு மாலை கொடுப்பாங்க, இல்லை ஒரு துண்டு கொடுப்பாங்க, இல்லை புத்தகம் கொடுப்பாங்க. யாரோ ஒருத்தர் சாட்டை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு.
அவர் சாட்டையை அவர் சோட்டுறாரு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு தாவேக்காக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே சாட்டை தான். அது வேற விஷயம். சாட்டை துரைமுருகன் அவர் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவர் ஓப்பனாக டிக்ளரும் பண்ணியிருக்கிறாரு. வந்து விஜய் எங்கே நின்னாலும் நான் வந்து அங்கே எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விஜயை பற்றி ஒரு நல்ல அவர் சொல்கிறது எதுவுமே தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் வந்து அது ஒரு சொல்லுவாங்க, மருந்துலாம் கொடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு சர்க்கரையோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுல ஒரு ஊடகமாக வந்து சில விஷயங்களை சொல்லிடுவார். அதில் நிறைய பேர் நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்களா இல்லைன்னு தெரியாது. அவர் பல வீடியோக்களில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்கிறாரு சாட்டை திருமுருகன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க, விஜய் வீட்டுக்கு 2 கார் தான் போகிறதுக்கு அலவுடு அப்படின்னுவார். அந்த சாட்டை திருமுருகனுக்கு இப்போ சொல்லிடுறேன், விஜய்க்கு சொந்தமாக 4-5 கார் இருக்குது. ஸோ அந்த 4-5 காருமே போகும், 2 கார் மட்டும் போகாது. நல்லா பாருங்க, சாட்டை துரைமுருகன் பேசும்போது ரொம்ப அருமையாக பேசுறாரு. 2 கார் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லாரு, 2 பேருடைய கார்னு சொல்லலை அவர், 2 கார். அதனால தான் இப்போ சொல்கிறேன், விஜய்க்கு 2 கார் இல்லை, அதை விட அதிகமான காரே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சாட்டை அது இந்த எம்ஜிஆருடைய ஸ்டைலில் சாட்டையை எடுத்து அடிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணுறவங்க, நான் வந்து யாரையுமே வந்து நான் ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல் கேள்வி, 5000 பேர் கூடியிருக்கிறாங்க சேலத்தில். அந்த 5000 பேர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறீங்க? உங்கள் நிர்வாகிகள்னு சொல்கிறீங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துக்கு உண்டான ஒரு கழகம். அதில் நிர்வாகிகள் 5000 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்குறீங்க. அதில் ஒரு வட இந்தியர் வந்திருக்கிறாரு, அவர் இறந்துருக்கிறார். இப்போது கேள்வி, அவர் நிர்வாகியான்னு கேட்டால் இல்லை. ஒரு நிர்வாகியாக இல்லாத ஒருத்தர் எப்படி உங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு? நீங்கள் அந்த 5000 பேருக்கு QR கோட் ஸ்கேனர் கொடுத்தீங்களா இல்லையா? அப்போ அந்த நிர்வாகிகளுக்கு தானே கொடுத்தீங்க. அப்போது ஏதோ ஒரு நிர்வாகி அவன் என்ன பண்ணியிருக்கிறான், விஜயை பார்க்கணுன்னு இவர் விரும்புகிறாரு அவருன்ட்டு இவர்களை காசை வாங்கிக்கின்னு அவருடைய கூட இவர்களை கொடுத்து அமைச்சிருக்கிறான். அதாவது எப்படி உங்கள் ஆளுங்க வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறாங்களோ, இப்போ விஜய்ன்ற ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்கன்னா ஒரு வழி இருக்குது. ஏதாவது ஒரு விஜய் நிர்வாகியை பார்த்து, உங்களுக்கு கொடுத்துருக்கிற அனுமதி எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறோம், எனக்கு விஜயை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போது இந்த இடத்துல உங்கள் நிர்வாகிகள் ஊழல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்களா? இப்போ அந்த இறந்த ஒரு மனிதர் அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர், அது வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போது அவருக்கு யார் கொடுத்தது, இதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, சார் யாரையும் ஊழல் பண்ண விடாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வந்தால் தானேங்க அதெல்லாம் பார்க்க முடியும். இவர் தான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டார். அப்புறம் இவர் எங்கே வந்து அர்த்தம் ஊழல் செய்யாமல் அவருக்கு பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ உங்களுக்கு தாவேக்காவுக்கு நேரம் சரியில்லை. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ஏகப்பட்ட மீட்டிங் நடத்துகிறாங்க. ஒருத்தர் கூட சாக வேண்டாம், ஒரு மயக்கம் கூட அடைஞ்ச மாதிரி ஒரு செய்தி வரல. இவங்களுக்கு மட்டும் ஏன் வந்து இப்போ தான் கரூரில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சுது. இப்போ பார்த்தா திரும்ப சேலத்தில் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. அதுலேயே நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. அந்த இறந்தவரை போய் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக வந்து ஒரு பத்திரிகையாளர் மேலே காரை ஏற்றுற மாதிரிலாம் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எப்படி பார்க்க போகிறாங்க? ஸோ இது வந்து இப்போ இவங்களுடைய கட்சியில் இவங்களுடைய நிர்வாகிகள் செய்கிற தவறையே இவங்களால் கண்டுபிடிக்க முடியல, அல்லது கண்டுபிடிச்சாலும் கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி அவர் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து, நீ தேனி வந்து பாரு, வந்தா நீ உயிரோட போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. அதை வந்து போலீஸும் வந்து அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாவட்ட செயலாளரை இவங்க மாற்றினாங்களா? மாற்றலை. இப்போ கொலை மிரட்டல் விடுறவனே நீங்கள் மாற்றலை, அப்போ நாளைக்கு ஊழல் செய்கிறவனே நீங்கள் மாற்றிடுவீங்களா? இப்போ யார் வேணாலும் சொல்லிக்கலாம், நான் கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், நாளைக்கு நான் கூட ஒரு கட்சி ஆரம்பித்து ஸ்டாலினே கூட வந்தால் நான் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ட்ரம்ப்பு புத்தின் வந்தால் கூட நம்ம அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம், ஏன்னா உலகம் முழுக்க நம்ம தானே ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசலாம். ஆனால் அதை மக்கள் நம்பணும்னு சொன்னால் நம்புகிற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? அப்போ நான் வந்து அனனப்பட்ட நாம் தமிழர் கட்சியே வந்து
நான் அவங்க நண்பர்கள் பார்க்கும்போது நான் வந்து கேள்வி கேட்பேன். சரிங்க, திமுக ஊழல் கட்சின்றீங்க, அண்ணா திமுக ஊழல் கட்சின்றீங்க. ஆனால் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டீங்கன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? ஆனால் அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே சார், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஊழல் செய்யலைன்றதை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு விண்ணப்ப படிவம் விற்கிறாங்க. அது வந்து 50,000 பேர் வாங்குறாங்களாம். 50,000 பேர் எப்படி என்னன்னா அது 50 ரூபாய், அது 100 ரூபாய் வாங்கிட்டு போய் வெளியே 200 ரூபாய்க்கு விற்கிறான். இது நடந்துதான் நடக்கலையா? ஸோ உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களே ஊழல் பண்ணுவாங்க, அத்தனை தகுதி தத்தங்களும் பண்ணுறாங்க. அதை தடுக்கிறதுக்கே உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இல்லை. நான் வந்து உங்களை குறை சொல்லலை. ஆனால் என்னன்னா ஒரு எதையுமே வந்து நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும், எதையுமே செய்கிறது வந்து அவ்வளோ லேஸ் கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா என்னுடைய பர்சனல் கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தனி மனிதர் எவ்வளோதான் நேர்மையாக இருந்தாலுமே அவர் ஒரு நேர்மையான ஆட்சியை கண்டிப்பாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கொடுக்க முடியாது. ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கணும்னு சொன்னால் அது கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கெப்பாசிட்டி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஆட்சிக்கிட்ட மட்டும்தான் இருக்குதே தவிர மாநில அரசாங்கம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மத்திய அரசாங்கமே வந்து மிரட்டுறாங்க, மாநில அரசாங்கத்தை மிரட்டுறாங்க. என்ன பண்ணுவீங்க? மிரட்டலுக்கு பண்ணுவீங்களா, பண்ணிய மாட்டீங்களா? பண்ணியலன்னு சொன்னால் எந்த வித சாட்சியம் இல்லாமல் உங்களை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷமாக ஜெயிலில் இருந்தார்? அவருக்கு என்ன சாட்சி இருந்தது? அவர் தப்பு செஞ்சார்ன்றது ஏதாவது சாட்சி இருந்ததா? எந்த சாட்சியும் கிடையாது. தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அவருடைய இமேஜ், அவர் நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லி வந்தார். அந்த இமேஜையும் உடச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு உங்களை தூக்கி ஜெயிலில் வச்சா என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சாங்க. எத்தனை வருஷமா? 1.5 வருஷமா உள்ளே இருந்தார். எந்த வித சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு தனி மனிதராக நீங்கள் வந்து நல்லவராக இருந்தாலுமே உங்களால் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது அப்படின்றது அது வேற விஷயம். அது நம்ம ரொம்ப டூ மச்சாக போக வேண்டாம். ஆனால் நீங்கள் நல்ல மனிதராக இல்லை கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சாட்சிகள் இங்கே எதுவுமே இல்லை. சீமான் நல்லவரான்னு கேட்டால் அதுக்கு உண்டான சாட்சிகள் நிறைய இருக்குது. அதாவது அவருக்கு எதிரான சாட்சிகள் எதுவும் கிடையாது. நல்லவரா இல்லையான்றதுக்கு சாட்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அவர் வந்து வந்தால் ஊழல் செய்வார் அப்படிங்கிறதுக்கு உண்டான சாட்சியங்கள் எதுவும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, திமுக அண்ணா திமுக ரெண்டுமே ஊழல் கட்சி, அது ரெண்டுத்துக்கும் ஒரு மாற்று வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீமானுக்கு தான் ஓட்டு போடணுமே தவிர விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது. விஜய்க்கு இருக்கிறது ஒரு சினிமா பிம்பம் மட்டும்தான். அந்த பிம்பத்தை உடைக்கிற வேலையில் இப்போ சிலர் இறங்கி இருக்கிறாங்க. அது ஒரு விவேக் ஒரு படம் சொல்லுவார், நான் காமெடி பண்ண போனேன், அது கொஞ்சம் காமெடி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து இப்போது நயினார் நாகேந்திரன் சொன்னது கொஞ்சம் எல்லை தாண்டி போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி பிஜேபி அவங்க வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுருவாங்க. உங்களுடைய சூப்பர் ஸ்டார் இமேஜ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உடைச்சிருவாங்க. அதை நீங்களே பாதி உடைச்சிக்கிறீங்க, அது வேற யாரும் வந்து உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் மீதி இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தையும் அவங்க வந்து உடைச்சிருவாங்க. ஸோ ஏதோ ஒன்று நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்கிற ஒரே ஒரு மெசேஜ் இதுதான். நீங்கள் இன்டர்னலாக உங்களுடைய உள்ளே இருக்கிற விஷயங்களை சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து நீங்கள் நாட்டை சரி பண்ணலாம். உங்கள் இன்டர்னலாக உங்களுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு தலைவர், அவர் என்ன வேணாலும் பேசுவார், என்ன வேணாலும் பேச மாட்டார்னு சொன்னோம். நியாயமாக பார்த்தா அவர் எதை வேணாலும் பேச மாட்டார். ஆனால் அது முட்டு கொடுக்கறது தான் அங்கே இருக்கிறவங்களுடைய மற்றவங்களுடைய வேலையாக இருக்குது. சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஜெரால்ட் ஃபெலிக்ஸ் அப்படின்றவர் பேசுகிறாரு. அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. ஒரு கிட்டத்தட்ட 30 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க. ஊடகங்கள்லாம் வந்து ஏன் வந்து இவர் வந்து செய்தியாளரை சந்திக்க மாட்டேன்றாரு விஜய் அப்படின்னு கேட்டால், ஊடகங்கள்லாம் நேர்மையாக இல்லை. அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறார், சரிங்க ஊடகங்கள்லாம் நேர்மையாக இல்லை, பட் உங்கள் சேனலுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம்ல, அப்போ உங்கள் சேனலில் நேர்மை இல்லை நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்படின்னாக்கா, அந்த உண்மை என்னன்னா, அந்த ஜெரால்ட் ஃபெலிக்ஸ்ன்றவருக்கு ஒரே ஒரு தடவை விஜய் நேரில் சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிற வாய்ப்பு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவருக்கு அங்கே தகுதி கிடையாது. இந்த விஜய் கட்சியில் இருக்கிற ஒரு சில நபர்கள், அதாவது ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிலர் தவிர மாவட்ட செயலாளர்கள் கொண்டு எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அதை அவர் சொல்ல முடியுமா?
அவர் சொல்ல முடியாது. அவர் முட்டு குத்து தானே ஆகணும். அவர் இப்போ பேசும்போது நான் தாங்க விஜய் நாங்கள் முதலமைச்சராக வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாரு. அந்த மாதிரி இங்கே விஜய் எதுவுமே செய்ய மாட்டார், நாங்கள் தான் எல்லாம் செய்வோம், நான் தான் விஜய் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்ன பதில்னு மக்களுக்கே தெரியும். ஸோ அதனால் முதல்ல இது வந்து நான் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நான் வந்து விஜய்க்கு ரொம்ப எதிரோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சினிமா நடிகராக அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதை வந்து யாரும் குறை சொல்லலை. ஒரு அரசியல் தலைவராக அவர் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு உண்டான காரண காரியங்களும் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போது எனக்கு வந்து ஓட்டு உரிமை கிடையாது. நான் வந்து யாருக்கும் ஓட்டு போட போகிறது கிடையாது. ஒருவேளை எனக்கு ஓட்டு உரிமை இருந்தால் நான் அதை திமுகவுக்கு தான் செலுத்துவேன். அப்படி ஒரு வேளை இல்லை, ஒரு யாரோ ஒருத்தர் இங்கே துப்பாக்கியை வச்சு நீங்கள் திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் ஓட்டு போடக்கூடாது, நீங்கள் இந்த திமுக அண்ணா திமுக தவிர்த்து நீங்கள் வேற யாருக்காக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. பட் என்னுடைய நிலைப்பாடு தான் தமிழகத்தில் எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தெரியும். ஸோ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அவங்க நெடுந்தூரம் பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பயணத்தில் பல சிக்கல்கள் வரும். அதாவது ரஜினி படத்தில் ஒரு வசனம் வரும், ஆண்டவா எதிரிகள் கிட்டேருந்து என்னை நான் காப்பாற்றிக்கிறேன், என்னோடய நண்பர்கள் கிட்டேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதிரிகள் கிட்டேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறது ரொம்ப சுலபம். கொஞ்சம் தைரியம் வேணும், அது வேறு விஷயம். அட்லீஸ்ட் காலில் விழுந்தாவது காரியத்தை சாதிச்சுக்கலாம். இப்போ இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு மாதிரி. ஆனால் கூட இருந்துக்கிறேன்னு போயிட்டு வந்துறானுங்க பாருங்கள், இந்த லெஃப்ட் பாண்டி இந்த மாதிரி ஆளுங்களாம், இவனுங்களால் இருந்தாலும் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுதான் உண்மை. ஸோ இதை அவங்க புரிஞ்சுக்கின்னு செயல்பட்டாங்கனால் இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.